எரியோடு அக்கரைப்பட்டி ரயில் வழித்தடங்கிறது குட்ஸ் ட்ரெயினை கொண்டு வரதுக்கான ஒரு வழித்தடம். இப்போ என்னென்னா குட்ஸ் ட்ரெயின் வந்து இப்போ இந்த பக்கம் நீங்கள் வந்து மெயினாக ஸ்டீல் வருது, சேலம் ஸ்டீல் பிளான்ட்லேருந்து ஸ்டீல் வருது, அல்ட்ராடெக், செட்டிநாடு சிமெண்ட் வருது. இது வந்து கேரளாவுக்கு போகக்கூடிய பாதையாக இந்த ரயில் பாதையை நம்ம பயன்படுத்துகிறாங்க. அவங்க வந்து அந்த ரயில் நிலையத்துக்குள்ளே வந்து குட்ஸ் ட்ரெயின் போகிறதுனால கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டிராஃபிக் ஆகிடுது. ரயில் நிலையத்துக்குள்ளே அந்த என்ஜினை மாற்றி கொண்டு வந்து திரும்ப சேர்க்கறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது. ஆகவே அதுக்காக வந்து ஒரு ரயில்வே ட்ராக் வந்து குட்ஸ் ட்ராக் வந்து கொண்டு வருவதற்கான சர்வே பண்ணி நவங்கியிருக்கு. இது வந்து இப்போ தான் துவக்க கட்ட சர்வே பண்ணி, இதில் வந்து இன்னும் அலைன்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலை, டிபிஆர் தயார் பண்ணலை. அதனால் ப்ரிலிமினரியாக வந்து ஒரு சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஏரியல் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து பாதிப்புகள், அதாவது வீடுகள் நிறைய பாதிக்கப்படுது, அரசு பொது கட்டிடங்கள் பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டு வேறு அலைன்மெண்ட் கொண்டு போகிறதுக்கு தான் ஏற்பாடு பண்ணுவாங்க. ஏற்கனவே வந்து எரியோட்லேருந்து குளத்தூர் வரைக்கும் பழைய ட்ராக்லேயே வந்து தான் அதுக்கப்புறம் டைவெர்ட் பண்ணுறாங்க. இது எது ஃபீஸிபிலிட்டி எதில் இருக்குது அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதனுடைய இப்போ தான் ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருக்குது. இன்னும் அது முடியல. சர்வேக்கான பணம் தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அதில் சர்வே பண்ணி அவங்க அந்த விவரங்களை கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் தான் மக்களுடைய கருத்தை கேட்டு தான் அந்த இடத்துல ரயில் பாதை கொண்டு வருவதை பற்றி முடிவெடுப்போம். நீங்கள் வந்து டிபிஆர் போட்ட பிறகு, ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் வந்த பிறகு, அலைன்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண பிறகு மக்களுடைய கருத்து கேட்புங்கிறது நடைபெறும். மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று பெரும்பகுதியான மக்கள் ஒப்புதல் அளித்த பிறகு தான் அந்த இடத்துல ரயில் பாதைங்கிறது கொண்டு வந்து வருவோம். அதை பற்றி நிறைய கூடுதலாக 200 மீட்டர் எடுக்க போகிறாங்க அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க. 100 அடி தான் எடுக்க போகிறாங்க, மொத்தத்துக்கு 100 அடி தான் எடுக்க போகிறாங்க. அதுவும் வீடுகள், குடியிருப்புகள் இல்லாத பகுதிகளாக சூஸ் பண்ணி தான் அந்த ரயில் பாதைங்கிறது வரப்போகுது. அது வந்து என்னென்னா நம்ம ரயில் நிலையத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பயணிகள் ரயில் எதுவும் அதில் போகிறதுக்கு நம்ம அனுமதிக்க மாட்டோம். ஏன்னா பயணிகள் ரயில் திண்டுக்கல் வந்து போனால் தான் திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய மக்கள் அதில் ஏறி போக முடியும். அதனால் இப்போ அது வந்து குட்ஸ் ட்ரெயின் போகிறதுக்கான ஒரு பைபாஸ் ட்ராக்.